இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நம்ம ஜேசு சீரிஸ்ல. என்னன்னா, நட்டி புட்டி கேவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2009 குணா கேவ், அதாவது அங்க நடந்த சம்பவம் மாதிரியே ரொம்ப பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது 2009 நட்டி புட்டி கேவ். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? நட்டிப்புட்டி கேவ் அமெரிக்காவில் இருக்கிற உட்டா அப்படிங்கிற இடத்துல உட்டா ஏரி, அந்த ஏரிக்கு மேற்கு பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு. இது வந்து 1960 நம்ம டேல் கிரீன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து அவங்க டீமோட இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கேவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பல்முறை கலைஞர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதை வந்து ரொம்ப குறுகலான பாதை, இதுக்குள்ள ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள போற அளவுக்கு இருக்கும், ரொம்ப குறுகலான வளைவு நெளிவான பாதை, இது வந்து ஹைப்போ தெர்மல் குகைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீர் வெப்ப குகை அப்படின்னு சொல்லி உள்ள வந்து வலுவழுப்பா இருக்கும், அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி இருக்கும், அந்த கதை வந்து ஹைப்போ தெர்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து 2009 ஜான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இந்த குகையில வந்து உள்ள போய் நான் வந்து பாக்குறேன், உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸா நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன நடந்தது, அவர் ஃபேமிலியில என்ன நடந்ததுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2009 1960 இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க டேல் கிரீன்றவங்க. 2009 இந்த இடத்த வந்து யாரும் போக முடியாதபடி இதை வந்து சீல் வச்சிருக்காங்க. அது ஏன், ஜானுங்கிறவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஒரு அழகான குடும்பம், 2 பசங்க, ஜான், ஜோஸ். ஜான் வயசு 26, ஜோஸ் 23 வயசாச்சு. அவங்க அப்பா 1964 காலகட்டத்திலேயே குகைகள் பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுல ரொம்பவே வந்து அனுபவசாலியான ஒரு ஆளாக இருந்தார். சின்ன வயசுலேருந்து இவங்க அந்த கதைகளையும் குகைகள் ஆராய்ச்சி பற்றியும் கேட்டு வளர்ந்ததுனாலேயே இவங்க 2 பசங்களுமே ரொம்பவே வந்து அட்வென்ச்சரஸாக இருந்தாங்க. குகைகள் பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுல ரொம்பவே எக்ஸைட்டிங்காகவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாகவும் இருந்தாங்க. ஜானுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஒரு குழந்தை இருக்குது, அவங்க ஒய்ஃப் செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜோஸ் அவர் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அந்த டைமில் வெக்கேஷன் லீவு சமயம் அந்த காலகட்டத்தில். அப்போது வெக்கேஷன் லீவு தானே, ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகலான்னு ஜோஸ் கேட்குறாரு. சரி நம்ம இந்த குகைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவரும் அவங்க அண்ணனும் வந்து ஜான் அவரும் வந்து சொல்கிறாரு. சரின்னு பிளான் பண்ணி ஃபேமிலி ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃபு, குழந்தை, அதுக்கப்புறம் அவங்க சகோதரரான ஜோஸ், அது போக 9 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப்பாக பிளான் பண்ணி கிளம்பி அந்த குகைக்கு போகிறாங்க. அந்த குகை ரொம்ப குறுகலான சுண்ணாம்பு கற்களை உருவாக்கக்கூடிய சூடான நீரை கொண்ட 1400 அடி ஆழமுள்ள குகை. அந்த குகை ரொம்ப லேசானது கிடையாது. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கூட அந்த குகை ஆராய்ச்சி பண்ணுறதை கைவிடப்பட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான குகை. அதை பற்றி தெரிஞ்சிருந்தும் இவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணுவோன்னு சொல்லி தான் ஜானும் ஜோஸும் போகிறாங்க. ஒரு வழியாக குகையை ரீச் ஆயிட்டாங்க. இந்த 2 பசங்களும், அதாவது ஜான், ஜோஸ் 2 பேருமே இந்த குகை ஆராய்ச்சி செய்கிறது இதை பற்றியெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனாலையும் அதுக்கான கவசங்கள் எல்லாமே தயாராக அவங்க கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலாளாக உள்ளே இறங்குறதுக்கு தயாராக இருந்தவர் ஜான் தான். ஆராய்ச்சியாளர்களே ஆராய்ச்சி செய்கிறத கைவிடப்பட்ட குகை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜானோட மனைவி, எதுக்கு தேவையில்லாமல் இந்த ரிஸ்க் எதுக்கு எடுக்கிறீங்க, இது வேண்டாமே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஜானை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதனால் ஜானோட கான்ஃபிடென்ஸை நம்பி அவங்களோட ஒய்ஃபும் சரின்னு சொல்லி அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முதலாளாக உள்ள ஜான் தான் போகிறாரு. அவங்கக்கிட்ட அந்த குகையோட வரைபடம் இருக்குது, அதை வச்சு தான் அவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜான், ஜோஸ் அவங்க கூட இன்னும் 2 பேர், இவங்க 4 பேர் மட்டும் பர்த் கெனால் அப்படிங்கிற அந்த வழியை சூஸ் பண்ணி உள்ளே போகிறாங்க. அந்த வளைவுக்கு பேர் பர்த் கெனால். அது வந்து ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சு வெளியே வர முடியாத அளவுக்கு, அதாவது ஒருத்தர் உள்ளே போனால் வெளியே வரதுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு வழி தான் அது. அதுக்கு தான் அதனால் பர்த் கெனால் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போது அந்த இடத்த வந்து இவர் சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டார். அதாவது அந்த வரைபடத்தில் அந்த வழி இல்லை, இவங்க அந்த வழியை தப்பாக சூஸ் பண்ணி வழி மாறி அந்த இதுக்குள்ளே போயிட்டார். உள்ளே போனோன்னே இவர் தலைகீழாக தான் போயிட்டுருக்காரு. அது குழி கீழாப்பில் இருந்ததுனால தலை கீழேயும் கால் மேலேயும் இருக்கிற மாதிரி தலை கீழாக போய் உள்ளே நல்லாவே மாட்டிக்கிட்டார் அந்த இடுக்குக்குள்ளே. ஆமாங்க, அது ஒரு டெட் எண்ட். ஹெல்ப் மீ அப்படின்னு அந்த கத்தும்போது அவரோட தம்பி பின்னாடியே வராரு. பின்னாடியே வந்து கேட்குறாரு, விஷயமே தெரியுது, நிஜமாலுமே அவர் உள்ளுக்குள்ளே நல்லாவே மாட்டிக்கிட்டாருன்னு. அவங்க தம்பி ஜோஸும் அவரை இழுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. கயிறு நல்லா காலில் கட்டி இழுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு, என்ன பண்ணியும் முடியல. அந்த இடம் ரொம்ப குறுகலாகவும் ரொம்ப இடுக்காகவும் இருக்கிறதுனால அவரை வெளியே எடுக்கிறதுக்குண்டான ஒரு அந்த இடத்துல வழியே இல்லாத அளவுக்கு இருந்தது. அதனால் அவரால் முடியலை. மீட்பு பணியை கூப்பிட்றேன், நீ வந்து தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வெளியே வந்து மீட்பு பணியை வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மொத்த மீட்பு பணி அந்த 27 மணி நேரம் அவங்க அந்த இடத்துல போராடி இருக்காங்க. இவங்க குகைக்குள்ளே போன நேரம் 24/11/2009 அந்த தேதியில் இரவு 8 மணிக்கு அவங்க உள்ளே போயிருக்காங்க. ஆனால் 27 மணி நேரம் நடந்திருக்கு அந்த மீட்பு பணி. அவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. கடைசி 8 மணி நேரம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 8 மணி நேரம் தான் அவருக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து 8 மணி நேரம் தான் அவரால் வந்து இன்னும் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிறத மீட்பு பண்ணி சொல்கிறாங்க.
ஆனால் உள்ளே இருந்து ஜானும் அவருக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவரும் வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். மறுபடியும் ஆக ஆக உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் குறைஞ்சி போகுது. அந்த இடுக்குக்குள்ளே நெஞ்சை அழுத்திக்கிட்டு அவரால் உள்ளே ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியல. கடைசியில் 8 மணி நேரம் தான் அப்படின்னு அவர் மீட்பு பண்ணி சொல்கிறாங்க. அந்த 8 மணி நேரத்துக்கு வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணியும் கடைசியில் எலும்புகள் நொறுங்கினாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்து காலில் இறுக்கமாக கயிறை கட்டி வெளியே இழுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் உள்ளே இருந்து வந்துட்டு இருந்த அந்த குரல் அப்படியே சத்தம் அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஆமாங்க, அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே உயிரிழந்துட்டார். எவ்வளவு சந்தோஷமாக அவங்க கிளம்பி போனாங்களோ அந்த குகைக்கு, இப்போ கடைசியில் அந்த குகை தான் அவருக்கு ஒரு கல்லறையாகவே இருக்குது. இப்போ ஜான் உள்ளே இருக்கும்போது மீட்பு பண்ணிக்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத என்னோடய ஒய்ஃப்கிட்ட சொல்லிடாதீங்க, அவங்களுக்கு அது தெரியாமல் பார்த்துக்கோங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு இவங்கள பற்றி மட்டுமே தான் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த கடைசி நொடிகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யார் என்ன முடிவு எடுக்கிறதுனாலும் அவங்க குடும்பத்தையும் அங்கே இந்த இடத்துல இருக்கிற ஆபத்தையும் முழுசாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும்.